சென்னை தேனம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன், கருணாஸ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரியுடன் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தொடர்ந்தால் நடிகர் சங்கத்திற்கு கட்டடம் கட்டும் பணிகள் பாதிக்கும் என்பதால் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் நடிகர் டெல்லி கணேஷ், பழம்பெரும் நடிகை CR விஜயகுமாரி ஆகியோருக்கு கலை உலக வாழ்நாள் சாதனையாளர் விருதும், மூத்த கலைஞர்கள் 10 பேருக்கு நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் வழங்கப்பட்டன. இதனை அடுத்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய சங்க தலைவர் நாசர் பல்வேறு சவால்களுக்கு இடையே சங்கத்தின் 68வது பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளதாக கூறினார். சங்கத்துடைய 68வது பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்துச்சு. ஒவ்வொரு தடவை பொதுக்குழுக்கு முன்னால பல சவால்கள் வைக்கப்படுது. அந்த சவால்களை எல்லாம் மீறி நாங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகா பொதுக்குழு முடிச்சிருக்கோம். பின்னர் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஷால் பாலியல் தொல்லைகள் குறித்து பெண் கலைஞர்கள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு புகார் அளிப்பவர்களுக்கு பின்னால் நடிகர் சங்கம் உறுதுணையாக நிற்கும் என்றும் நம்பிக்கை அளித்தார். நடிகர் சங்கம் ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சரிசமம் தான். ஸோ நாங்கள் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் தண்டனை அது விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற நம்பிக்கையில தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க. இதனை அடுத்து பொருளாளர் கார்த்தி பேசுகையில், நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க கலை நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் ஆகியோர் சேர்ந்து பங்கேற்பதாக உறுதி அளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் நடிகர் விஜய் கடனாக இல்லாமல் நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கி உள்ளதாகவும் கூறினார். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அதுல ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். கேரள திரையுலகை உலுக்கி வரும் ஹேமா கமிட்டியின் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த அறிக்கை தமிழ் திரையுலகிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் சூழல், அது குறித்து பேசிய நடிகையும் விசாகா கமிட்டி தலைவருமான ரோஹிணி, பாலியல் அச்சுறுத்தல் குறித்து பெண் கலைஞர்கள் அளிக்கும் புகாரில் உண்மை உறுதியானால் சம்பந்தப்பட்ட நடிகரை 5 ஆண்டு காலம் சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது என தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரைக்க உள்ளதாக தெரிவித்தார். உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம். தைரியமா இருங்க. உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை. இதன் மூலமாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களை இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.